3 மாசத்துக்கு முன்னாடி ஏன் நான் பேசுறேன்னா அப்போ ரூலிங்ல இருந்தாங்க, அவங்களுக்கு வந்து பொலிட்டிக்கல் சப்போர்ட் இருக்கு, அதனால நான் பேசல அப்படி சொல்லலாம். இன்னொரு பார்ட், செகண்ட் பார்ட், தேர்ட் பார்ட், ஃபோர்த் பார்ட்னு போயிட்டே இருக்கிறாங்க. அப்போ இந்த இடத்துல தான் நமக்கு சந்தேகம் வருது. ஒரு ப்ரொமோஷன் தன்னை வந்து ப்ரொமோட் பண்ணிக்கிறதுக்காக இந்த மாதிரி நீங்க சினிமாவில் நடிக்கக்கூடாது ஒரு கண்டிஷன் போட்டுக்கலாம். அதே வைரமுத்து வர வச்சு ஆசீர்வாதம்லாம் வாங்கினாங்க. கிட்டத்தட்ட அதே கதையா தான் இதுவும் இருக்கு. ஏன்னா எனக்கு வந்து இந்த ஒரே ஒரு விஷயம் தான் அனுபமா பரமேஸ்வரன் கிட்ட எனக்கு கேள்வி ஒண்ணு இருக்கு. என் அன்பான வணக்கம். அனுபமா பரமேஸ்வரன் அவங்க பத்தி தான் ஊரெல்லாம் பேச்சா இருக்கு. சரி, என்னதான் பிரச்சனைன்னு பாத்தீங்கன்னா, முதல்ல ஒரு வீடியோல வந்து பேசினாங்க. சரி, ஏதோ பேசினாங்க, வந்து காதல் என்பது வந்து கசந்து போச்சு, ஏதோ பேசினாங்க, கறந்து போயிட்டாங்க. பார்த்தா ரெண்டாவது வந்து மறுபடியும் வந்து ஒரு ரீஅப்பியர் கொடுத்து, சரி என்னதான் பிரச்சனைன்றத விட கேட்டா, என்னதான்பா பண்ண நீ அப்படின்னு வந்து துருவ விக்ரம கேட்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை ஆயிடுச்சு. அவர் வந்து ஒரு நேரம் அந்நியனா இருப்பாரு, ஒரு நேரம் வந்து ரெமோவா இருப்பாரு. அதுக்கப்புறம் சமாதானம் பண்றதுக்கு அம்பியும் வருவாரு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இந்த ரெண்டாவது வீடியோ வந்த பிறகு, அனுபமா வீடியோ வந்த பிறகு அவர் மட்டுமே டார்ச்சர் கொடுக்கல, அவங்க அப்பாவும் சேர்த்து டார்ச்சர் கொடுத்தாரு. குரங்கு வந்து பார்த்தீங்கன்னா கையில வச்சுட்டு அந்த குரங்கு சுத்தி வந்து மிகப்பெரிய வந்து ஒரு அரசியலாகி நானே அவஸ்தைப்பட்டிருக்கிறேன், நான் எங்கேயா டார்ச்சர் கொடுத்தேன்ற மாதிரி அவர் இருக்கா. அவர் மட்டுமே இல்லைங்க, அவங்க குடும்பமே டார்ச்சர் கொடுத்தாங்க. ஆனா நல்ல வேலை நான் நிச்சயதார்த்தோடு நான் வந்து பார்த்தீங்கன்னா கட் பண்ணிட்டேன்ற மாதிரி சொன்னாங்க. ஒரு கண்ணீர் விட்டு கதறக்கூடிய அளவுக்கு என்ன பண்ணியிருப்பான் அப்படின்னு நம்ம யோசிக்கும் போதுன்னா, சில பேர் என்கிட்ட சொல்லக்கூடிய வார்த்தை கேட்டா நம்ம அதை நம்பாம இருக்க முடியல. காரணம் என்னன்னா, அந்த அம்மா வந்து பார்த்தீங்கன்னா விலகணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. விலகணும்னா வந்து பாத்தீங்கன்னா வந்து ஒரு நட்புலையோ இல்ல காதலையோ இருக்கும்போது விலகுனா விலகி போக வேண்டியதானுங்க. ஏங்க வந்து அந்த பையன் பாவம் எதுக்குங்க வந்து ஒரு கெரியரே ஸ்பாயில் பண்ணிட்டாங்க. இப்போ வைரமுத்து மீது வந்து சின்மயி வந்து பாத்தீங்கன்னா சில குற்றச்சாட்டுகள் சொன்னாங்க, பாலியல் குற்றங்கள். எப்போ நான் கேட்டா வந்து இந்த குறிப்பிட்ட ஒரு வருஷத்துல வந்து என்ன வந்து ஒரு டார்ச்சர் பண்ணாரு, அதாவது பாலியல் ரீதியா எனக்கு வந்து சீண்டல் பண்ணாருன்னு சொல்றாங்கன்னு வச்சுக்க. ஆனா அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அவங்க திருமண நிகழ்ச்சிக்கு வந்து கேட்டா அதே வைரமுத்து வர வச்சு ஆசீர்வாதம்லாம் வாங்கினாங்க. கிட்டத்தட்ட அதே கதையா தான் இதுவும் இருக்கு. ஏன்னா 2 வருஷமா டார்ச்சர் கொடுத்தாரு துருவ விக்ரம் சொன்னா, 3 மாசத்துக்கு முன்னாடி ஒரு நேர்காணல்ல வந்து பார்த்தா ஒரு ஊடகத்திலோட மேடை நிகழ்ச்சியில வந்து துருவ விக்ரம் குறித்து கேட்கும்போது அவ்வளவு ஹாப்பியா அவ்வளவு சந்தோஷமா வந்து பேசுறாங்க. அப்போ இந்த நிச்சயதார்த்தத்துக்கு பிறகு ஏதோ ஒரு பிரச்சனை நடந்திருக்கு. திருமணம் முடிவு பண்ணும்போது தான் அங்க சிக்கல் ஏதோ ஒன்று உருவாயிருக்கு. நீங்க சினிமாவில் நடிக்கக்கூடாது ஒரு கண்டிஷன் போட்டுக்கலாம் நிச்சயதார்த்தம் முடிஞ்ச பிறகு. பிரச்சனை வந்து பாத்தீங்கன்னா 2 வருஷமா நடந்த மாதிரி தெரியல. 2 வருஷமா நடந்தா நான் மீண்டும் என்னுடைய கேள்வி அழுத்தமா பதிவு பண்றேன். 2 வருஷமா டார்ச்சர் அனுபவிக்கிறீங்க. 3 மாசத்துக்கு முன்னாடி வந்து ஒரு மேடை நிகழ்வுல வந்து பாத்தீங்கன்னா துருவ விக்ரம் குறித்து கேட்கும் போது பாத்தீங்கன்னா அவ்வளவு சந்தோஷமா ஒரு ஹாப்பியா வந்து பதில் சொன்னீங்க. அவனும் அப்போ வந்து பாத்தீங்கன்னா வந்து அந்நியன் மாதிரி தான் உட்காந்துருந்தான் அந்த ஸ்டேஜ்ல. இப்போ ஒருத்தர் பிடிக்கல, விலகி போறீங்க, ஸ்மூத்தா விலகி போயிட்டே இருக்கலாம். ஏன் அக்யூஸ் பண்ணணும்ன்றது எனக்கு புரியல. எனக்கு அதுக்காக நான் உடனே வந்து ஆணாதிக்கம் அந்த ஃபெமினிசம் பேசுறவங்களாம் வந்து என்ன கழுத்து பிடிப்பாங்க. வந்து என்னன்னு கேட்டா, நீங்க எப்படிங்க பேசலாம், அவங்க வந்து பாவம் எவ்வளவு கஷ்டப்படுறாங்க, எவ்வளவு பாதிக்கப்பட்டிருக்காங்க. உள்ளபடியே பாதிக்கப்பட்டிருந்தாங்கன்னா வந்து பாத்தீங்கன்னா அவங்க பக்கம் நியாயம் இருந்தா தாராளமா வந்து அவங்க சொல்லலாம், தப்பு இல்லை. அதுவும் நிச்சயதார்த்தம் ஃபிக்ஸ் பண்ணும் போது எப்படி வந்து பாத்தீங்கன்னா இந்த அதுவும் அவங்களே ஒரு பாயிண்ட் எடுத்து விடுறாங்க. என்னன்னு கேட்டா, நல்ல வேலை அவர் இவ்வளவு மோசமானவருக்கு எனக்கு நிச்சயதார்த்தத்துக்கு முன்னாடி தெரிஞ்சிருச்சு, இல்லைன்னா நான் வந்து மேரேஜ் பண்ணியிருந்தா நான் இன்னும் கஷ்டப்பட்டிருப்பேன்ற மாதிரி வார்த்தைகளை விடுறாங்க. ஸோ எனக்கு வந்து இந்த ஒரே ஒரு விஷயம் தான் அனுபமா பரமேஸ்வரன் கிட்ட எனக்கு கேள்வி ஒண்ணு இருக்குது. நீங்க பிடிக்கலன்னா நீங்க தாராளமா விலகி போயிடலாம், அதை டிக்ளரும் பண்றீங்க. இப்போ நீங்க மீண்டும் மீண்டும் வந்து பேசும்போது அப்போ இது வந்து ப்ரொமோஷனுக்காக தன்னை வந்து பாத்தீங்கன்னா அடையாளப்படுத்துறதுக்காக தன்னை வந்து பாத்தீங்கன்னா வந்து இந்த ஊர் உலகெல்லாம் நமக்கு அட்டென்ஷன் கொடுக்கணுன்றதுக்காக பேசுற மாதிரி இருக்கு. அதை தாண்டி வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து இப்போ வந்து துருவ விக்ரம் கிட்ட வந்து நான் விலகிட்டேன், அதனால நீங்க வந்து படம் அப்ரோச்சுக்கு நீங்க என்ன வந்து நீங்க படத்துக்காக என்ன வந்து நீங்க அப்ரோச் பண்ணலான்றதுக்காக கூட இருக்கு. ஆனால் இந்த லைம்லைட் இதுக்கு முன்னாடி இந்த அனுபமா பரமேஸ்வரன்றது ஊடகங்களுக்கு பெருசா தெரியாம இருந்துச்சு. ஆனா இப்போ வந்து துருவ விக்ரம் மீதான அந்த குற்றச்சாட்டுகள் வைத்த பிறகு ஊர் முழுக்க அனுபமா பேசுது. அப்போ இந்த இடத்துல தான் நமக்கு சந்தேகம் வருது. ஒரு ப்ரொமோஷன் தன்னை வந்து ப்ரொமோட் பண்ணிக்கிறதுக்காக இந்த மாதிரி வந்து இவங்க பேசுறாங்களான்னு இருக்கு. இப்போ எதுக்குமே வந்து பாத்தீங்கன்னா துருவ விக்ரம் வந்து வாயை திறக்க போறதில்ல, இது வரைக்கும் வாயையும் திறக்கல, இனிமேலும் திறப்பாரான்னு சந்தேகமா இருக்கு. ஆனா ஊடகங்களாம் வந்து என்ன வாயை திறந்த துருவ் பதிலடி கொடுத்த துருவன்றாங்க. நானும் உள்ள போய் பாக்குறேன், பாத்தீங்கன்னா அது வந்து பாத்தீங்கன்னா எதுவுமே இல்லை. அப்போ துருவ விக்ரம் வந்து பேசினா ஒருவேளை வந்து பேசினா உண்மை தெரிய வரலாம். இவங்க மேல உள்ள குற்றச்சாட்டு அவர் பதில் சொன்னார்னா அப்பதான் வந்து நமக்கு தெரியும் இது என்ன உண்மை நடந்திருக்கு. இப்போ ஒன் சைடா பேசும்போது அவர் அமைதியா இருக்கும்போது பாத்தீங்கன்னா இவங்க இன்னும் கொஞ்சம் அதிகமா போய் இன்னொரு பார்ட், செகண்ட் பார்ட், தேர்ட் பார்ட், ஃபோர்த் பார்ட்னு போயிட்டே இருக்கிறாங்க. இப்போ விக்ரம் வந்து பாத்தீங்கன்னா கலைஞர் குடும்பத்துக்கு சம்பந்தி முறையாகுது. ஏன்னா அவர் பெண்ணு கொடுத்ததுல அந்த லிங்க் இருக்கு. 3 மாசத்துக்கு முன்னாடி ஏன் நான் பேசுறேன்னா அப்போ ரூலிங்ல இருந்தாங்க, அவங்களுக்கு வந்து பொலிட்டிக்கல் சப்போர்ட் இருக்கு, அதனால நான் பேசல அப்படி சொல்லலாம். ஆனா அப்படி எதுவும் இது வரைக்கும் அப்படி எதுவும் சொல்லவே இல்லை.
ஆனா அடுத்தடுத்து வந்து பாத்தீங்கன்னா விக்ரம் அப்புறம் அவங்க குடும்பத்துல இருக்க அத்தனை பேரையும் நீங்க வந்து இழுக்கும் போது அப்பதான் நமக்கு வந்து கேட்டீங்கன்னா இவங்களோட நோக்கம் தான் என்ன, இப்ப அனுபவமாவோட நோக்கம் என்ன? நீங்க பழகுனீங்க, நீங்க வந்து லெஃப்ட் ஆயிடு விலகிட்டீங்க, அதோட முடிஞ்சிருச்சு. ஆனா மீண்டும் மீண்டும் வந்து குற்றம் சாட்ட வேண்டிய அவசியம் என்ன? என்னதான் இவங்க எதிர்பார்க்கறாங்க அப்படின்னு என்ன டார்ச்சர் கொடுத்தாரு, என்ன டாக்ஸிக்ல இருந்தேன், நான் 2 வருஷம் நான் வந்து இருந்தேன், நான் என்ன ட்ரெஸ் போடணும் அவர் தான் முடிவு பண்ணாரு, நான் எந்த மேடையில ஏறணுன்றது அவர் தான் முடிவு பண்ணாரு, எந்த சேனலுக்கு நான் பேட்டி கொடுக்கணும் அவர் தான் முடிவு பண்ணாரு, எல்லா குற்றச்சாட்டும் சொல்லும்போது அங்க துருவிக்ரம் அமைதியா இருக்கிறது தான் சிக்கல். இனிமேல துருவிக்ரம் பேசணும், பேசினாதான் அப்போ வந்து பாத்தீங்கன்னா இன்னும் ஒரு தரப்புல மட்டும் பேசிட்டு நம்ம என்ன செய்யறோம், உடனே எல்லாரும் ஜட்ஜ் ஆயிடுறாங்க. என்னன்னு கேட்டீங்கன்னா பாவங்க அந்த பொண்ணு இவ்வளோ டார்ச்சர் கொடுத்துருக்காங்க, இவ்வளோ டார்ச்சர். ஆனா என்ன டார்ச்சர் இது வரைக்கும் சொல்லவே இல்லை. டாக்ஸிக் என்ன டாக்ஸிக் சொல்லவே இல்லை. ஏதாவது ஒன்று சொன்னல, ஒரு வந்து ஒன்று பாலியல் ரீதியாக எனக்கு தொல்லை கொடுத்தாரு சொல்லலாம், இல்லை அவங்க சொன்னது எல்லாமே வந்து பார்த்தா சில்லற மேட்டரா இருக்கு. என்ன ட்ரெஸ் போடணுன்றது அவர் தான் முடிவு பண்ணாரு, நீங்க வந்து எந்த ஸ்டேஜ்ல வந்து பேசணுன்றது அவர் தான் முடிவு பண்றாரு, எந்த படத்தை நடிக்கணும் அவர் தான் முடியும், இப்படி வந்து பார்த்தீங்கன்னா சொன்னாலும் தவிர தனிப்பட்ட முறையில் வந்து இது ஒரு டார்ச்சரா, இது பிடிக்கலன்னா வந்து விலகி வந்துடலாம். இப்போ விலகி வந்துட்டாங்க, யார் தடுத்தாங்க? இப்ப மட்டும் விலகி வந்தவங்க ஏன் 2 வருஷமா அனுபவிச்சிருந்தாங்க? அப்போ அதுவே பொய் தான். இது வந்து வேற ஏதோ ஒரு விவகாரம் இருக்கு. இந்த நிச்சயதார்த்தம் முடிஞ்ச பிறகு ஏதோ ஒண்ணு வந்து அந்த டிஸ்கஷன்ல வந்து ஏதோ ஒரு அவங்க கூட உடன்படிக்கை ஏற்படல, அதனால வந்து விலகி வந்தவங்க என்ன செய்யறான்னு கேட்டீங்கன்னா அக்யூஸ் பண்றாங்க துருவிக்ரம். அப்படிதான் நான் நினைக்கிறேன். மீண்டும் வந்து அடுத்த நேர்காணல இவங்க இன்னும் என்ன கதையெல்லாம் சொல்றாங்கன்றதை பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.